இன்னைக்கு நம்ம எழுத்துக்களின் பிறப்பு பார்க்கணும். எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னா அது நம்ம என்ன தலைப்பு கீழே கொடுத்துருக்காங்கன்னா கற்கண்டு அப்படின்ற இடத்துக்கு கீழே கொடுத்துருக்காங்க. கற்கண்டு அப்படின்னும் போதே நமக்கு தெரியும் ஒரு விசேஷத்துல முக்கியமா முன்னாடி வைக்கிறது என்ன வைப்பாங்க? கற்கண்டு. ஆமா, குட்டி குழந்தையில இருந்து பெரிய தாத்தா வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? 2 எடுத்து வாயில போடுவாங்க. அப்ப அப்படியே வாய் எப்படி இருக்கும்? இனிப்பா மாறிடும். சரிங்களா? அந்த இனிமையோட என்ன செய்வோம்? நம்ம விசேஷம் இடங்களுக்கு உள்ள போவோம். அது மாதிரி இந்த இலக்கண பகுதியை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யறோம்? இலக்கண பகுதிக்கு கற்கண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த இலக்கணத்தை படிக்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்? நாவு மட்டும் இனிக்காது, நம்மளுடைய மனமும் இனிக்கும். நம் முன்னோர்கள் எப்படி எழுத்துக்களை உருவாக்கியிருக்கிறாங்க, அது எப்படி வாய்ப்புல இருந்து வெளியே வருது, வாய்ப்புல இருந்து வெளியே வரும்போது என்னென்ன ஆக்ஷன் நடக்குது அப்படின்றத, என்னென்ன செயல்பாடுகள் நிகழ்த்துன்றத இந்த எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்ற பாடத்தின் வழியா நம்ம பார்ப்போம். சரிங்களா? இங்க பாருங்க, நம்ம முதல்ல என்ன செய்யறோம்? இந்த ஆ, இந்த உ, இந்த கா, பா இதை உச்சரிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு வித்தியாசம் கிடைக்கும். என்ன சொல்லுங்க பக்கம்? அப்ப ஆணும் போது நம்ம என்ன செய்யறோம்? வாயை நல்லா வாயை திறக்கிறோம். எங்க திறக்கிறோம்? அப்படியே கத்தில கிடையாது. ஆவுக்கு அப்புறம் ஊருக்கு வைக்கவே இல்லை. ஊனும் போது என்ன செய்யுது? உதடுகள் ரெண்டும் குவியுது. சரியா? குனியல, குவியுது. என்ன செய்யுது? காணும் போது அந்த பகுதி அண்ணான்னு சொல்லுவோம். எந்த பகுதி? ஆமா, அந்த அண்ணா பகுதி என்ன ஆகுது? தொடுது. வெரி குட். பாடும் போது பா சொல்லி பாருங்க. ரெண்டு பேரும் நம்ம என்ன செய்யறோம்? மடக்கிறோம். சொல்றோம். என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்? ஆமா, இந்த எழுத்துக்கள் உயிரெழுத்து, மெய்யெழுத்து. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா பாருங்க, மல்டிப்ளை பண்ண 216 எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்து. அதோட ஒண்ணு சேர்த்தா என்ன ஆகுது? அந்த ஒண்ணு ஆயுதம். சரிங்களா? இப்ப மொத்தமா ஒட்டுக்கா சேர்த்து எவ்வளவு வருது? தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எவ்வளோ? ஆமா ஆமா, நீ ஒரு நம்பர், ஏதாவது ஒரு நம்பர் சொல்ல. 247 எழுத்துக்கள். அப்ப அந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் உச்சரிக்கும் போது நம்ம வாயை திறக்கிறோம், உதட குவிக்கிறோம், பல்ல கடிக்கிறோம், இல்லைன்னா ஈன்னு காமிக்கிறோம். எங்க ஈ சொல்லுங்க பார்ப்போம். அதே மாதிரி தாவரிசை சொல்லி பார்ப்போம். இடப்பிறப்புன்னும் போதுதான் அந்த காற்று வெளிப்படக்கூடிய இடத்தை மார்பு, தலை, பிரிக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் முயற்சி பிறப்புனா அந்த உறுப்புகளுடைய எந்த உறுப்புகள்லாம் அதிர்வடையுது, ஆயுத எழுத்து எங்க இருந்து பிறகுது? கத்து காக்கான்னு கத்து. என்ன செய்யுது? இந்த பாடலா பாடுவப்ப அழகா கை வீசி நல்லா பாருங்க. இந்த வல்லினமை உச்சரிக்கும் போது என்னது நமக்கு? மார்பு பகுதியை இடமாக கொண்டு இந்த வல்லினமைகள் பிறக்கிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் மெய்யின எல்லாருக்கும்
கார்பரேட் மக்கமே